Velamal Engineering College, Computer Science Engineering, admissions open for 2026. அம்பாசமுத்திரம் சட்டமன்ற உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்த இசக்கி சுப்பையா தாவேகாவில் இணைகிறார். பனையூர் தாவேகா அலுவலகத்திற்கு திரு இசக்கி சுப்பையா வருகை தந்திருக்கிறார். இந்த சந்திப்பு உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் தொடர்பாக கள விவரங்களை வழங்க இணைகிறார் எமது செய்தியாளர் சதீஷ் முருகன். பனையூர் தாவேகா அலுவலகத்திற்கு திரு இசக்கி சுப்பையா வந்திருப்பதாக அறிகிறோம். கள நிலவரம் என்ன, விவரங்க? வணக்கம் காயத்ரி. அதிமுக இரண்டாக பிளவுபட்டு எம்எல்ஏக்கள் தனித்தனியாக, அதாவது அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தரப்பிலும் சி.வி. சண்முகம், எஸ்.பி. வேலுமணி தரப்பிலுமான எம்எல்ஏக்கள் பிரிந்திருந்தனர். சி.வி. சண்முகம் மற்றும் எஸ்.பி. வேலுமணி தரப்பிலான எம்எல்ஏக்கள் தமிழக வெற்றி கழகத்திற்கு ஆதரவாக அந்த நம்பிக்கை வாக்கெடுப்பில் கலந்து கொண்டு வாக்களித்திருந்தது குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில தான் தொடர்ந்து சி.வி. சண்முகம், எஸ்.பி. வேலுமணி தரப்பில் இருக்கக்கூடிய எம்எல்ஏக்கள் தற்போது தங்களுடைய பதவிகளை, அதாவது சட்டமன்ற உறுப்பினராக வெற்றி பெற்ற பதவிகளை ராஜினாமா செய்துவிட்டு தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்து வரக்கூடிய காட்சிகளை 2 நாட்களாக பார்க்க முடிகிறது. நேற்றைய தினம் இங்க எஸ்.பி. வேலுமணி மற்றும் சி.வி. சண்முகம் ஆதரவாளர்களாக கருதப்பட்ட 3 சட்டமன்ற உறுப்பினர்கள் தங்களுடைய பதவியை ராஜினாமா செய்துவிட்டு தமிழக வெற்றி கழகத்தில் நேற்று தினம் இணைந்திருந்தனர். கட்சியினுடைய பொதுச் செயலாளர் தலைமையில பனையூர், கட்சியின் தலைமை அலுவலகமான பனையூர்ல இந்த இணைப்பு விழா என்பது நடைபெற்றது. அதைத் தொடர்ந்து தற்போது இசக்கி சுப்பையா இவரும் இந்த சி.வி. சண்முகம் மற்றும் எஸ்.பி. வேலுமணி தரப்புல ஆதரவாக இருந்ததாக கூறப்பட்ட நிலையில நேற்றைய தினம் முதல் அவர் இந்த பகுதிக்கு, அதாவது எம்.ஆர்.சி. நகர்ல தான் சி.வி. சண்முகம், எஸ்.பி. வேலுமணி தரப்பினர், அவரது சட்டமன்ற உறுப்பினர்கள் தொடர்ந்து தங்களுடைய ஆலோசனைகளை மேற்கொண்டு வரக்கூடிய சூழல இந்த பகுதிக்கு ஒரு நேற்று முதல் வரவில்லை. எனவே அப்பொழுதே அந்த சந்தேகம் எழுந்திருந்த நிலையில இன்று காலை சட்டசபை சபாநாயகரை சந்தித்து தனது ராஜினாமா கடிதத்தை வழங்கியிருந்தார். பிறகு அந்த கடிதம் ஏற்கப்பட்டது மற்றும் மறுக்கப்பட்டது என மாறுபட்ட கருத்தில் வந்த நிலையில அவரது ராஜினாமா ஏற்கப்பட்டு தற்பொழுது அவர் அடுத்த கட்டமாக என்ன செய்ய போகிறார் என கேள்வி எழுந்திருந்தது. இதற்கிடையே முன்னாள் அதிமுகவிலிருந்து தமிழக வெற்றி கழகத்தில் சேர்ந்து தற்பொழுது அமைச்சராக இருக்கக்கூடிய செங்கோட்டையன் அதிமுகவினர் தமிழக வெற்றி கழகத்திற்கு வந்து சேர்வதற்கும் தனக்கும் எந்தவித தொடர்பும் இல்லை, அதில் நான் தலையிடவும் இல்லை, அவரவர்கள் சொந்த வெறுப்புல கட்சியில் வந்து இணைகிறார்கள் என்கிற அடிப்படையில் கருத்துக்களை தெரிவித்திருந்த சூழல்ல சற்று நேரத்திற்கு முன்பாக தன்னுடைய சட்டமன்ற உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்திருந்த இசக்கி சுப்பையா தற்போது பனையூர் அலுவலகம், அதாவது தமிழக வெற்றி கழக அலுவலகத்திற்கு சென்றிருக்கிறார். அங்கு தன்னை தமிழக வெற்றி கழகத்தில் இணைத்துக் கொள்வார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. கட்சியினுடைய பொதுச் செயலாளர் மற்றும் தேர்தல் மேலாண்மை பொதுச் செயலாளர் உள்ளிட்ட மூத்த நிர்வாகிகள் முன்னிலையில் தன்னை கட்சியில் இணைத்துக் கொள்கிறார் என்ற தகவல் வெளியாகி இருக்கிறது. ராஜினாமா, தனது சட்டமன்ற உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்த இசக்கி சுப்பையா யாருடைய வற்புறுத்தல் இல்லாமல் எங்களுக்கு சொந்த சுய நினைவோடு, சொந்த அறிவோடு தான் செயல்பட்டு வருகிறோம், எங்களை யாரும் இயக்கவில்லை என்கிற அடிப்படையில் பேட்டியை அளித்திருந்தார். அதே போல தான் வெற்றி பெற்ற அம்பாசமுத்திரம் தொகுதி மக்களுடைய நலன் என்பது மிக முக்கியமானது, அதை கருத்தில் கொண்டு மட்டுமே இந்த முடிவை எடுத்துப்பதாகவும் தெரிவித்திருந்த நிலையில தற்போது அவர் பனையூர் அலுவலகத்திற்கு சென்று தமிழக வெற்றி கழகத்திலே தன்னை இணைத்துக் கொள்வதற்கான அந்த நடவடிக்கையில் ஈடுபட்டிருப்பது அரசியல் சூழல்ல மேலும் ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. காயத்ரி, தற்பொழுதைய கள விவரங்களை விவரித்தமைக்கு நன்றி சதீஷ். Velamal Engineering College, Artificial Intelligence and Data Science, admissions open for 2026.